வெல்கம், வெல்டன், உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது ஒயிட் ஆண்ட்ஸ், அதாவது கரையான் பூச்சிகளின் அபாயம் அல்லது தொல்லைகள் என்று இங்கே நான் பேச இருக்கிறேன். நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல கரையான் என்பது அரித்துவிடும். எப்படி சுகர் உடம்பு அரிக்குது, பிரஷர் நம்ம உடம்பை கெடுக்கின்ற போது உடவை இந்த மர சாமான்களை அது அரித்து விடும். செவுத்திலையும் இப்ப வர ஆரம்பிச்சுட்டு. எங்க வீட்டுல இந்த பத்திரங்கள்லாம் வச்சிருந்தோம், பழைய பத்திரங்கள், பண நோட்டுகள் எங்கேயோ மறந்து வைத்து விட்டோம். அது இரும்பு பெட்டியில் வச்சிருந்தோம். ஒரு வருட காலம் அதை கவனிக்காம இருந்த விளைவு பாதி பணங்கள் கரையான் அடித்து விட்டது. முக்கியமான வீட்டு பத்திரங்கள்லாம் நாசமாக போய்விட்டன. அவற்றையெல்லாம் அவை வேட்டு விட்டு விட்டன. இதே போல மரபீரால நம்ம சொல்லவே வேண்டாம். கிச்சன் செட்டிங்லயும் இப்ப கரையான் வருது. அது பாட்டுல உள்ள போந்து உள்ள வெளியில கூடு இருக்கும், உள்ள எல்லாத்தையும் வேட்டு விட்டுடும் என்று சொல்லி அவற்றையெல்லாம் நாம் வாரம், மாதம் அல்லது ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல் டயத்திலே எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி கரையான் மருந்தை சேஃப்டியாக அடிக்கணும். மாஸ்க் போட்டுக்கணும், கண்ணுக்கு கையெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு, காதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு, அது எப்படி யூஸ் பண்ணுன்றது நல்ல ஹிண்ட்ஸ் தெரிந்து கொண்டு அளவோடு பயன்படுத்த வேண்டும். வருஷத்துல 3 தடவை. இரும்பு பொட்டிக்கே வந்துட்டுனா பாத்துங்களா, இந்த ஒயிட் ஹேண்ட்ஸ் அவ்வளவு கொடுமையானது. பணம் போயிட்டு, பேங்க் பாஸ்புக் போயிட்டு, புடவைகளை கூட, வேட்டியை கூட அவற்றை வேட்டு விட்டு விட்டன என்று சொல்லி இந்த ஒயிட் ஹேண்ட்ஸ் கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்ம போட்ட வேலையை பார்ப்போம், அந்த வேலையை காமிக்கும் என்று சொல்லி நான் சொன்ன வழியில இந்த ஹிப்ஸ் கூட அடிக்கலாம். கரையான் மருந்து தூளாக வைக்கிறது தூவலாம். ஆனால் நீங்கள் கவனமாக அதை யூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அப்போதான் நமது பொருட்கள் எல்லாம் தப்பிக்கும் என்று சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.